இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் என் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு நெகேமியா ஜனங்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று சொன்னான். அர்த்தசஷ்டா ராஜாவினாலே எருசலேமின் அலங்கம் கட்டும்படி அனுப்பப்பட்ட நெகேமியா தேசத்து ஜனங்களை கண்டு, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் நன்மையாக இருக்கிறது என்று அறிவித்த போது அவர்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அலங்கம் கட்டுவது அது நல்ல வேலை, அது பெரிய வேலை. இந்த வேலையை ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரபுக்கள், தட்டார்கள், தைலக்காரர்கள், மளிகைக்காரர்கள், ஊர் மக்கள், குமாரத்திகள் என அநேகர் சேர்ந்து வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டி கதவுகள், தாழ்பால்கள் போட்டார்கள். ஜனங்கள் அவரவர்கள் வேலை செய்ய ஆவலாய் இருந்தார்கள். ஆனால் எதிரிகள் வேலையை ஓய பண்ணும்படி, மனம் அடிவாக்கும்படியான வார்த்தைகளை ஓயாமல் பேசி வேலையை தடுக்க முயன்றார்கள். பயமுறுத்தினார்கள், மிரட்டினார்கள், நிந்தித்தார்கள், கொலை செய்ய முயன்றார்கள். ஆனாலும் தேவனுடைய தயவுள்ள கரம் தேவ பிள்ளைகளோடு இருந்ததுனால கர்த்தர் அவர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி ஜனங்கள் விரைவாக அலங்கத்தை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அலங்கத்தை கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதத்தை பிடித்திருந்தார்கள். தங்கள் இடுப்பிலே பட்டயத்தை கட்டிக்கொண்டு கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரம் காணும் மட்டும் ஈட்டிகளை கையிலே பிடித்து கொண்டு பகல் முழுவதும் வேலை செய்து இரவு முழுவதும் காவலை காத்தார்கள். தங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதபடிக்கு தொடர்ச்சியாக அவர்கள் வேலை செய்தார்கள். தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டு தேவனாலே துவங்கப்பட்ட வேலையை தேவன் தாமே 52 நாட்களிலே அலங்கம் முழுவதையும் கட்டி முடிக்கும்படி கிருபை செய்தார். எருசலேமின் அலங்கம் 4 கிலோமீட்டருக்கு அதிகமான நீளமும் 40 அடி உயரமும் 8 அடி அகலமும் 12 வாசல்கள் உடையதாகவும் 34 காவல் கோபுரங்கள் கொண்டதாகவும் காணப்பட்டது. அலங்கம் தான் ஒரு நகருக்கு பாதுகாப்பாக கருதப்பட்டது. இடிக்கப்பட்ட அலங்கம் இஸ்ரவேல் மக்களின் நிந்தையை குறிக்கிறதாக, அவர்களுடைய பலவீனத்தை, அடிமைத்தனத்தை, மரித்த நிலை உணர்த்துகிறதாக காணப்பட்டது. இடிக்கப்பட்ட அலங்கத்தை பார்க்கிறவர்கள் அந்த நகரம் தேவனால் கைவிடப்பட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை இருப்பதை உணர்ந்து கொண்டு யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையில் அலங்கம் திரும்பவுமாக கட்டி எழுப்பப்படுவது அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய தூதர்கள், அவருடைய பிள்ளைகளான நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இந்த பாதுகாப்பு நமக்கு உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அலங்கம் அநேக மக்களாலே கட்டப்பட்டது போல தேவனுடைய ராஜ்யம் அநேகராலே கட்டி எழுப்பப்படவும் பிசாசின் திட்டங்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளின் கரங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மிகப்பெரிய வேலைக்கு, அந்த நல்ல வேலைக்கு, பெரிதும் விஸ்தாரமான வேலையான தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழும்ப தேவையான கிருபையையும் வல்லமையையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.